இன்னைக்கு வந்து ஜிமினோட ஒரு ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ரக்கட் கிரஷ் கேர்ள். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து ஒய்யன், உங்களுடைய கேரக்டர் வந்து ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ரக்கட் கேர்ள். நீங்கள் இப்போ வந்து காலேஜ் செகண்ட் இயர் வந்து படிச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படி ஹீரோ சைடு வந்தால் நம்ம ஹீரோ பார்க் ஜிமின். ஸோ அவர் வந்து நார்மல் ரக்கடான பர்சன் தான், பட் கைண்டான பர்சனும் நல்லா வந்து ஜாலியாகவும் பேசுவார். அந்த கோவம் வந்து செம்மையாக வந்து வரும். அவர் வந்து காலேஜோட சீனியர் தேர்ட் இயர் வந்து படிச்சுட்ருக்காரு. இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ வந்து போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ரெசன்சி நீங்கள் மார்னிங் வந்து ஒரு 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ரொம்ப ஆடி அசைஞ்சு நீங்களே அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு கீழே வந்து வர்றீங்க. உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற மெய்ட் வந்து ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. நீங்கள் வந்து கேட்குறீங்க மம்மி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மார்னிங்கே வந்து போயிட்டாங்க, உங்களை சீக்கிரமாக கிளம்பி வர சொன்னாங்கம்மா அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஓ மேடம் காலையிலே போயிட்டாங்களோ, சரி இப்போயே டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்ட்டு ஓடி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு ஸோ நீங்கள் வந்து கார் ட்ரைவ் வந்து பண்ணுவீங்க. கார் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்கள் காலேஜ்க்கு வந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு செட்டு, ஒரு கேங் மாதிரி. ஸோ உங்கள் கேங்கில் மொத்தம் வந்து உங்களோட சேர்த்து வந்து 5 பேர். அதில் ஃபர்ஸ்ட் வந்து லில்லி, செகண்ட் வந்து நான்சி, தேர்டு வந்து மீனா அண்ட் ஃபோர்த்து வந்து லூசியா. ஸோ 4 பேர், உங்களோட சேர்த்து 5 பேர். செகண்ட் இயர் எப்போதுமே நீங்கள் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஸோ ஒன் ஆஃப் த கேங், ஒரு கேங்காகவே சுற்றிட்டுருப்பீங்க. லூசியாவும் நான்சியும் உங்கள் கூட ஸ்கூல் டேஸில் வந்து படித்தவங்க. மிச்சம் 2 பேர் மீனாவும் லில்லியும் வந்து காலேஜில் வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா படித்தவங்க, காலேஜில் வரும். ஸோ நீங்கள் 5 பேர் வந்து ஒரு கேங்காக வந்து ஃபார்ம் ஆகிட்டீங்க. ஸோ அவளுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நான் எல்லாருமே வந்து வந்துட்டாளுங்க. உள்ளக்க வந்து போகிறீங்க. ஸோ இதான் ஃப்ரெஷர் டே, ஃபர்ஸ்ட் டே. ஸோ உள்ளே போகையிலே வந்து சீனியர்ஸ், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கல, செகண்ட் இயர் படித்தவங்க இப்போ தேர்ட் இயர் சீனியர்ஸில். ஸோ அவங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரேகிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அதை பார்க்கல சும்மா செம்மையாக கடுப்பாகுது. உங்கள் கேங்கில் ஒரு பொண்ணு மீனா வந்து சொல்கிறா, பத்தியா மச்சான் காலேஜே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ சீனியர்ஸாக வந்து ஃபஸ்ட் டேக்கு வந்த ஜூனியர்ஸை வந்து செம்மையாக ராகிங் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தட்டி கேட்டே ஆகணுமே. நம்ம இருக்க காலேஜில் இந்த மாதிரி ராகிங் இதெல்லாம் நடக்கக்கூடாது, நடந்தால் அது நம்ம மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆமாம் எப்படி இவங்க நான் இருக்கையில் வந்து இந்த மாதிரி ஜூனியர்ஸ் அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஜூனியர்ஸே வந்து இப்படி வந்து ராகிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வாங்க நம்ம போயிட்டு அதுக்கு எடுத்து விடலாம் அப்படின்ட்டுன்னு வந்து போயிட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த சீனியர்ஸ்க்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அதில் வந்து கீழேருந்து மேலே உங்களை பார்த்துட்டு டக்குன்னு வந்து எந்திரிச்சு குட் மார்னிங் ஒயன் அப்படின்ட்டுன்னு சீனியர் வந்து சல்யூட் அடிக்கிறான். ஸோ அவன் அடிக்கையில் பின்னாடி இருந்து ஒரு 5-6 பேருமே எந்திரிச்சு குட் மார்னிங் ஒயன் அப்படின்ட்டுன்னு வந்து எல்லாருமே வந்து சல்யூட் அடிக்கிறாங்க. ஸோ அந்த ஜூனியர்ஸ், அந்த ஃப்ரெஷர் வந்தாங்களே பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களாம் வந்து உங்களையும் அந்த சீனியர்ஸையுமே ஷாக்காக வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் சேவேஜாக வந்து பண்ணிவிட்டு ஒரு மாதிரியா வந்து ஹேரை வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு குட் மார்னிங் சீனியர்ஸ், இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து ஒய்யன், உனக்கே தெரியும் நாங்கள் இப்போ சீனியர்ஸ். ஆமாம் சீனியர்ஸ் தான், அதான் ஜூனியர் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை சும்மா விளையாட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டுட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா சீனியர், நான் அங்கேருந்து பார்க்கையில் நீங்கள் பேர் கேட்ட மாதிரி தெரியலையே, இது என்னமோ சேலஞ்ச் கொடுத்து பண்ண சொன்ன மாதிரிலாம் இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து கேட்குறேன். என்ன சீனியர் என்னட்டே போய் சொல்கிறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லை, அது வந்து ஜூனியர் அப்படின்ட்டு வந்து இன்னொருத்த வந்து இழுக்கிறான் இன்னொரு சீனியர். அப்போயெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட வந்து பார்த்து கேட்குறீங்க, அந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்த பொண்ணுகிட்ட அந்த சீனியர்ஸ்லாம் உன்னை வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டுன்னு. அப்போயெல்லாம் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு போய் ப்ரொப்போஸ் பண்ண சொன்னாங்க, அப்புறம் வந்து பாட்டு பாட சொன்னாங்க அப்படின்ட்டுன்னு அந்த 2-3 பொண்ணுங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த சீனியர்ஸை பார்த்து வந்து ஒரு முறைக்கிறீங்க. என்ன சீனியர் வாங்கினாடிலாம் வந்து பத்தலையா? இதுதான் வந்து உங்களோட இதாக சீனியர் அப்படின்ட்டுனா ஒரு பொறுப்பாக அந்த காலேஜ் அந்த இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் இந்த மாதிரி எச்சத்தனமாக ரேகிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ரொப்போஸ் பண்ணு, பாட்டு பண்ணால் எப்படி பண்ணணும், ரேகிங் தெரியும்ல
அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ தெரியும் 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 ஜூனியர், நீங்கள் இருக்க இடத்துல நாங்கள் இப்படி ரேகிங் பண்ணது எங்கள் தப்பு தான். சரி ஃபர்ஸ்டே கொஞ்சம் ஃபன்னாக இருக்கட்டுமேன்னு பண்ணோம். ஓ, ஃபன்னாக இருக்கட்டும்னு பண்ணிங்களா சீனியர்? நான் வேணா அவங்கள வச்சு ஃபன் பண்ணி கட்டட்டா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அப்போல ஐயோ அதெல்லாம் வேணாம் ஜூனியர், நான் இப்போவே இந்த பொண்ணெல்லாம் போக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணெல்லாம் வந்து போக சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி அவங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நின்றுட்டு உங்கள் கேங் உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு வார்னிங் மாதிரி வந்து கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ரேகிங் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், நாங்கள்லாம் சீனியர்ஸ், நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்ட்டு அந்த கெத்த மாதிரிலாம் இங்கே பேசிகிட்டு இருக்காதீங்க சீனியர். அப்புறம் நல்லா வந்து வாங்கி கட்டிப்பீங்க, அப்புறம் வந்து 10 நாளைக்கு எந்திரிக்கவே முடியாது, பரவாயில்லையா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை ஜூனியர், நீங்கள் வந்து அவசரப்பட்டு அப்பெல்லாம் ஒரு முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்ட்டு வந்து கேங்காக வந்து சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒரு ஹேண்ட்ஸம் பாய் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாரு பைக்கில். ஸோ அவரோட அந்த பைக்கோட சவுண்டில் வந்து நீங்கள் திரும்பி வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு இவ்வளோ கொஞ்சம் டெரராக இருந்த உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு ஸ்மைல் வந்து அப்பீரியன்ஸ் ஆகுது உங்கள் ஃபேஸில். அப்போல வந்து சொல்கிறீங்க சீனியர்னா அந்த வரான் பாரு ஜிமின், அவனை மாதிரி இருக்கணும், கொஞ்சமாச்சும் ஹேண்ட்ஸமாக இருக்கணும். நீங்கள் வந்து பாட்டு பாட சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஜூனியர் உங்கள் வலையிலே விழுந்துருவாளுங்க. அன்னை இருக்க மூஞ்செல்லாம் பாரு, அது கொடுக்குற சேலஞ்ச் டாஸ்கெல்லாம் பாரு, சி சின்ன பையன் மாதிரி இன்னும் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களெல்லாம் சீனியர்னு சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி என்ன பண்ணி தொலைது, சீனியராக போயிட்டீங்களேன்னு பேசிகிட்டு இருக்கேன். இன்னமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, சத்தியமாக இந்த காலேஜுக்கே வந்து அசிங்கம். இருந்தால் ஜிமின் மாதிரி இருங்க. இது வரைக்கும் அவன் சீனியர் அப்படின்ட்டு எதுலையாவது வந்து பேசியிருக்கானா? அவன் செகண்ட் இயர் படிக்கலையே, நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருந்தேன். அவன் வந்து யாருக்கிட்டையுமே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கூட நான் வந்து சீனியர், அடுத்த வருஷம் சீனியர் ஆக போகிறேன், பெரிய சீனியர் ஆக போகிறேன்னு அவன் இது வரைக்கும் எந்த வார்த்தையுமே பேசினது கிடையாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், எப்போ பாரு ரேகிங் ரேகிங் ரேகிங். செகண்ட் இயர் லாஸ்ட்லேயே பிளான் போட்டிங்களா இந்த மாதிரி வந்து டாஸ்க்கு சேலஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வர்ற ஃப்ரெஷர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னமே இந்த காலேஜில் ரேகிங்னு ஏதாச்சும் நடக்கட்டும், அவுத்து விட்டு ஓட விட்டுருவாமா அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு நீங்கள் போட்டு வந்து செம்மையாக வந்து கோமாக வந்து போயிடுறீங்க. உங்கள் கேங்குமே பின்னாடியே வர்றாங்க. அப்போல வந்து லில்லி சொல்கிறா, மச்சான் சூப்பர், சும்மா பின்னிட்ட. ஸோ இந்த காலேஜில் தான் மச்சான் ஜூனியருக்கு சீனியர் பயப்படுறாங்க, அதுவும் ஒன்றால் மட்டும்தான், எப்படி உனக்கு இவ்வளோ கட்ஸு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போல நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து வந்தது அந்த கட்ஸ்லாம் அப்படின்ட்டு வந்து ஸ்டைலிஷாக உங்கள் ஹேர் ஃப்ளிப் பண்ணிட்டு வந்து முன்னாடி வந்து போகிறீங்க. மொத்த காலேஜுமே வந்து உங்களை தான் வந்து பார்க்குது. அப்போல ஜிமின் வந்து ஸோ அந்த அவங்க கேங்க்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஸோ இவனையில நீங்கள் கழுவி ஊற்றுனது வந்து ஜிமினோட கேங்கு தான். நீங்கள் வேகமாக போயிட்டு ஹெச்ஓடி அந்த ரூம் வாசலில் போயிட்டு நிற்கிறீங்க. ஸோ அப்போல வந்து அந்த மேம் வந்து உள்ளே இருக்காங்க, மேம் தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பாட்டு எக்ஸ்கியூஸ்லாம் வந்து கேட்காம போயிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் கால் மேல் கால் போட்டு வந்து உட்காடுறீங்க. என்ன உனக்கு என்ன திமுறா, என் காலை எழுச்சி வந்து என்னையை எழுப்பி விட்டுருந்தா நானும் கிளம்பி ஒன்னோட வந்திருக்க மாட்டேனா, ஏமா அப்படி இருக்க அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து அந்த ஹெச்ஓடி வந்து உங்கள் அம்மா தான். அப்போல வந்து உங்கள் அம்மா ஹெச்ஓடி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் உன்னை கிளப்புறதுக்குள்ளே எனக்கு வந்து லேட்டாக போயிடும், எப்படி நீ 8 o'clock மேலே தான் எந்திரிப்பேன், அதனால தான் வந்து நான் மேட்டை வந்து சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை, எப்போ பாரு சண்டைன்னே தெரியறியா, உன்னை பற்றி எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வருது தெரியுமா, என்ன ஹெச்ஓடி போகணுன்னா உனக்கு திமிர் ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ என்னது ஹெச்ஓடி பொண்ணுன்னு திமிர் ஜாஸ்தியாக இருக்கா, யார் சொன்னால், ஒன்னே வச்சுலாம் நான் வந்து வரல, ஃபர்ஸ்ட் இயர் நடந்த ஞாபகம் இருக்க தானே செய்யுது அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக், ஏன் வந்து மொத்த காலேஜும் உங்களை பார்த்து வந்து பயப்படுது அப்படின்ட்டுனா, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் வரும்போது ஹெச்ஓடி பொண்ணுலாம் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்களுமே அது பப்ளிஷ்லாம் வந்து பண்ணல, உங்களுக்கு அது வந்து பிடிக்கல. ஸோ அம்மா பேரை வச்சுட்டு அந்த பிள்ளை இப்படி தெரியுது அப்படி இப்படின்ட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயரில் வர்றீங்க. ஸோ அப்போலாம் வந்து தேர்ட் இயர் சீனியர், செகண்ட் இயர் சீனியர்ஸ்லாம் வந்து இந்த பொங்கலை வந்து நீங்கள் திட்டிட்டு வந்தீங்களா, அவங்களாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ரேகிங்லாம் பண்ணுவாங்க. பட் அந்த ஜிமின் மட்டும் வந்து அமைதியாகவே இருப்பார். ஸோ இந்த மாதிரி 1 week ரேகிங் நடக்குது, நீங்கள் வந்து அதை பற்றி வந்து கண்டுக்கல, அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்து இருந்தீங்க. ஏன்னா சரி நம்மளுக்கு ஒரு நேரம் வரும், ஃபஸ்ட்டே வந்து நம்ம எந்த சண்டையும் வச்சுக்க வேணாம் அப்படின்ட்டு வந்து எல்லாத்துக்குமே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கேங்கும் பொறுமையாக தான் போயிட்டு இருந்திருப்பீங்க.
அண்ட் போக போக வந்து ஜிமின் வந்து உங்களை நிறைய இடத்துல சேவ் பண்ணுவார், விடுங்க மச்சான் வேணாம் நீ போயிட்டு வாமா அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த இதில் வந்து உங்களுக்கு ஜிமின் மூலம் ஒரு மேலே வந்து ஒரு ஸ்மால் க்ரஷ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்துருச்சு. உங்களை நிறைய ப்ரொடெக்ட் பண்ணுவார் ஸோ அந்த கேங்கிட்டேருந்து. ஸோ ஆஃப்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் கேங் யாருமே இல்லாமல், உங்கள் கேங் இல்லாமல் நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்போலாம் வந்து அந்த சீனியர்ஸ் ரொம்ப வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஸோ அந்த சீனியர் 2 பேரும் ஓட்ட விட்டு செம்மையாக அடிக்கிறீங்க. நீங்கள் அடித்த அடியில் மொத்த காலேஜுமே வந்து நிற்கிது, ஸ்டாஃப்ஸுமே வந்து நிற்கிறாங்க. ஏன்னா ஸ்டாஃப்ஸ்க்கு முக்கால்வாசி பேருக்கு தெரியும் அந்த ஹெச்ஓடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே எதுவுமே சொல்ல, அன்றைக்கின்னு ஹெச்ஓடியும் வரலை. ஸோ உங்கள் அம்மாவுமே இன்றைக்கி காலேஜ் வேலை ஒரு மீட்டிங்காக வந்து போயிட்டாங்க. செம்மையாக சண்டை நடக்குது அந்த சீனியர்ஸ். அதே மாதிரி இந்த சீனியர்ஸுமே வந்து ஸ்டாஃப்ஸை வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக பேசுவாங்க. கொஞ்சம் வந்து அவங்க வெல்த்தான ஃபேமிலி, இப்படி ஒர்த்தான ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப்ஸுமே எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனால் அடிக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. செம்மையாக போய்ட்டு அந்த 2 சீனியர்ஸுமே அடித்து வந்து கால் கையெல்லாம் வந்து ஓடிச்சு விட்டிங்கன்னா பார்த்துக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கோவம் வராது, வந்துச்சுன்னா செம்மையாக வரும். ஸோ அன்னையிலேருந்து மொத்த காலேஜுமே உங்கள் கண்ட்ரோல் தான். ஸோ யாருமே உங்களை எடுத்து ஒன்றுமே பேச மாட்டாங்க, ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும். ஸோ அப்புறம் போக வந்து உங்களை பற்றி விசாரிக்கும் போது தான் தெரியுது ஹெச்ஓடி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கோவம் ஜாஸ்தி வந்து வரும், ரொம்ப ரக்கடான பர்சன் தான். ஆனால் வந்து உங்கள் அம்மா இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்தில் நீங்கள் எதுலேயுமே இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களோட சொந்த தைரியம், சொந்த கட்ஸ் தான் வந்து இவ்வளோ நின்று வந்து பேசிகிட்டு இருக்கு. அதுலேருந்து காலேஜ் மொத்த காலேஜுமே உங்கள் கண்ட்ரோல் தான். ஸோ நீங்கள் சொன்னால் வந்து எல்லாருமே வந்து கேட்டுப்பாங்க. ஸோ அவங்க வந்து யாராக இருந்தாலுமே சரி. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு போக வந்து ஜிமின் மேலேயும் வந்து ஓவர் க்ரஷ்ஷாக வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஜிமின் கூட எந்த பொண்ணையுமே க்ளோஸ் ஆகவே விட மாட்டீங்க. ஸோ எதனா திட்டி விட்டுருவீங்க, அவன் வந்து ஏன் ஆள்னு சொல்லிட்டு. அது ஜிமினுக்குமே வந்து நல்லாவே தெரியும். சரி இந்த பொண்ணு இவன் வந்து இப்படி தான் இப்படி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, எல்லோரும் மிரட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. யார் ஜிமினை வந்து என் க்ரஷ் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நாங்கள் லவ் பண்ணுறவனை ஒன் சைடு அப்படின்னு சொன்னாலும் வந்து ஒன்று மூக்கு உடச்சிருவீங்க, இல்லாட்டி வாயை உடச்சிருவீங்க. ஸோ அதனாலையுமே யாருமே ஜிமின் சைடு வந்து தலையே விரிச்சு படுக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும் நல்லா தரமாக சைட் அடிப்பீங்க. எல்லோரும் உங்களுக்கு தெரியாமல் சைட் அடிப்பாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாமல் தான் அடிப்பாங்க. தெரிஞ்சு அடித்தாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து தெரியாமல் சைட் அடிக்கிறது இந்த வேலையெல்லாம் வந்து சில கேர்ள்ஸ் வந்து பார்த்துட்ருப்பாங்க. இதுவுமே ஜிமினுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட பேசினதே கிடையாது. உங்களை நிறைய டைம் வந்து சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டு ஹெச்ஓடி பொண்ணு, அப்புறம் வந்து கொஞ்சம் ரக்கடான பொண்ணு, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமே அவர் வந்து பேசுகிறதே இல்லை. ஆனால் முன்னாடி அப்பப்போ பேசுவார். எந்த சீனியர்ஸாவது உனக்கு வந்து தொல்லை கொடுக்குறாங்களா, யாராச்சும் உன்னை வந்து ஏதாச்சும் ரேக்கிங் பண்ணுறாங்களா, ஸோ ஏதாச்சும் பணம் சொல்லி வந்து இது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து கேட்பார். நீங்களுமே இல்லை நினச்சுன்னா நினச்சி சொல்லுவீங்க. ரொம்ப வந்து உங்களுக்கு ப்ரொடெக்டிவாக வந்து வச்சுப்பார் அந்த சண்டை வரைக்கும். சண்டைக்கு அப்புறம் வந்து உங்களை அப்படியே வந்து லூஸாக விட்டுட்டார். சரி புள்ளையே வந்து செம கட்ஸாக தான் இருக்குது, இத்தனை நாள் பொறுமையாக போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உங்ககிட்ட வந்து பேச மாட்டார். ஆனால் நீங்கள் ஏதாச்சும்னா போய் கேட்பீங்க. நீங்களுமே கிளாஸ் போகிறீங்க, ஆஸ் யூஷுவல் ரொம்ப போரிங்காக வந்து போயிட்டுருக்கு. ஸோ கேன்டீன் அந்த டைம் பிரேக் டைம் அப்போது வெளியில் வந்து வர்றீங்க. ஸோ வெளியில் வர்றீங்க, ஜிமின் எப்படியாவது பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேங்கோட பார்த்தா ஜிமின் வந்து ஒரு பொண்ணோட நின்று பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்து புது பொண்ணாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கவுமே செம ஷாக்கு. ஸோ அப்போ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் லில்லியை பிடிச்சி வந்து கேட்குறீங்க. ஸோ அவள் தான் ஆல்ரவுண்டர், யார் அவள் பூசாக இருக்கா அப்படின்ட்டுன்னு. சரி மச்சான் இரு, ஒரு 5 மினிட்ஸ் நான் போயிட்டு விசாரித்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து சீனியர் ஒரு பொண்ணுகிட்ட வந்து கேட்டு வர்றா. ஸோ அப்போ எல்லாம் அந்த பொண்ணு வந்து சொல்லுது அவள் வந்து ஃப்ரெஷரு, ஸோ ஃபஸ்ட் இயரு, ஜிமினோட அத்தை பொண்ணு அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறா. ஸோ அதை கேட்கும் லில்லிக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அதை வந்து உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு தலையில் இடியே விழுந்துருச்சு. என்னடி சொல்ற, அத்தை பொண்ணா, இத்தனை நாள் எல்லாரையும் நான் வந்து பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு தெரிஞ்சேன், இவள்கிட்ட போயிட்டு என்னடி சண்டை போடுறதா, ஐயோ எப்படி க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருக்கா பார், நான் கூட அப்படி நின்னது இல்லடி, ஐயா எங்கள் அம்மாவை சொல்லணும் எப்படி தெரியதானே செய்யும்,
ஜிமினோட அத்தை பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் போடும்போது ரெக்கமெண்டில் தானே சேர்த்து விட்டுருப்பாங்க. எங்கள் அம்மாவை தான் கொண்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஜிமின் சைட்லேருந்து யார் வந்தாலும் அட்மிஷன்லாம் கொடுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அச்சோ அத்தை பொண்ணா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. உங்களுக்கு அந்த பக்கம் அவ்வளோ பொசசிவ் ஆகுது. உங்களோட இதே நீங்கள் இழந்துட்டீங்க. ஸோ விறுவிறுன்ட்டு போகிறீங்க, உங்கள் கேங் வந்து பின்னாடியே வர்றாங்க. ஸோ போயிட்டு ஜிமினுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. ஸோ அந்த அத்தை பொண்ணு வந்து உங்களை மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறா. ஸோ பார்த்துட்டு அங்கிட்டு திரும்பிடுறா. அவளை பக்கையில் உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்போல ஜிமின்கிட்ட கேட்குறீங்க, ஸோ தெரியாத மாதிரி யார் இவ அப்படின்ட்டுன்னு. ஸோ ஜிமின் வந்து ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக இருக்காரு. ஜிமின் உடனே தான் ஸோ கேட்டுட்ருக்கேன், யார் இவ, எதுக்கு இவளோட பேசிகிட்டு இருக்க? அது இவன் என் அத்தை பொண்ணு ஏன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ அத்தை பொண்ணு கூட இப்படி தான் க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்களா? உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எந்த பொண்ணுட்டே க்ளோஸாக பேசாத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது அப்படின்ட்டுன்னு. ஐயோ ஒய்யன், இதில் என்ன இருக்குது? அத்தை பொண்ணு கூட பேசக்கூடாதா? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க? யாரு கூடயும் பேச விட மாட்டுற. ஸோ எந்த பொண்ணுக்கிட்டையுமே ஒரு தங்கச்சின்னு கூட என்னை வந்து பேச விட மாட்டுற. ஸோ எல்லாரையும் போயிட்டு சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது. ஜிமின் மைண்ட் சொல்லிட்டு இருக்க. என்ன மயிருன்னு நான் சொன்னேன், நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயா சொல்லிட்டு தெரிஞ்சா அதை நானும் கேட்டுட்டு நீ சொல்கிறதுக்கெலாம் வந்து ஆமான்னு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிமின் கோமா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் வந்து உங்களை லவ் பண்ணுறேன் சரின்ட்டு வந்து எதுவுமே சொன்னதில்லை. ஆனால் நீங்களாக போயிட்டு சொல்லிகிட்டு இருப்பீங்க, நான் வந்து அவனை லவ் பண்ணுறேன், நீ அவனை பார்க்கக்கூடாது, அவனை க்ரஷ்ஷாக வச்சுக்கக்கூடாது, அவன்கிட்ட போய் பேசக்கூடாது, அண்ணன்னு கூட போய் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஓவர் வந்து உங்களுக்கு பொசசிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக வந்து டார்ச்சர் மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, டாக்ஸிக் காட்டும். ஏன்னா வந்து அவர் வந்து சொல்லவே இல்லை. இதனால தான் வந்து அவருக்கு வந்து உங்களை பிடிக்கும் ஒய்யனா. ஸோ பிடிக்கும் அவருக்கு. பட் வந்து லவ் பண்ணுற அந்தளவுக்கு வந்து அவரால் இமேஜினேஷனே பண்ண முடியல. நான் பிகாஸ் ஆஃப் யுவர் கேரக்டர். ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப பொசசிவ் ஆகிட்டு யாரு கூடயுமே பேசவே விட மாட்டீங்க அவரை. ஏதாவது ஒன்று அவர் கேட்கல அப்படின்ட்டுனா அந்த பொண்ணை போயிட்டு மிரட்டிட்டு ஸோ அடித்து சண்டையாக்கி பிரச்சனை பண்ணிடுவீங்க. அதனாலேயே எந்த பொண்ணுமே வந்து ஜிமின் கிட்ட வந்து பேச மாட்டாங்க. பட் பார்ப்பாங்க, க்ரஷ்னா உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, தவிர வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. அதனால் வந்து அவருக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லவ்வை நீங்கள் சொன்னாலுமே அவருக்கு அக்செப்ட் பண்ணவுமே வந்து பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் சொல்லலை. ஸோ லவ் பண்ணுறேன்னு சும்மா நார்மலாக மேலோட்டமாக சொல்லிக்கிங்க, தவிர ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது. அதனால வந்து அவர் வந்து அது அளவுக்கு வந்து யோசிக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ ஓவர் பொசசிவ் ஆகிட்டு யாரையுமே பேச விட மாட்டீங்க. லவ் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா ரொம்ப வந்து உங்களுக்கும் மைண்ட் ப்ரெஷர் ஆகும், ஸோ அவருக்கும் ப்ரெஷர் ஆகும். அதனால அவர் அந்த அளவுக்கு வந்து யோசிக்கவே இல்லை. இன்றைக்கி எதா இருந்தாலும் பார்த்துலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உங்ககிட்ட இப்படி கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. ஜிமின் என்ன பேசிகிட்டு இருக்க? உன்னை நான் வந்து 1.5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், அது உனக்கே வந்து தெரியும், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்போ என்னன்னா இப்படி பேசிகிட்டு இருக்க? உனக்கு தெரியாதா நான் உன்னை எந்த பொண்ணுகிட்டே பேச விட மாட்டேன், உன்னை எவ்வளோ ப்ரொடெக்டிவாக வந்து வச்சுருப்பேன், எனக்கு வந்து உன் மேலே எவ்வளோ பொசசிவ் இருக்குன்னு நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு தெரியாதா? இங்கே பாரு ஓயன், உனக்கு என் மேலே பொசசிவ் இருக்குது, சரி நீ என்னை லவ் பண்ணுற அதனால வந்து இருக்குது. ஆனால் நானுமே அப்படி போகணுன்ட்டு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் இது வரைக்கும் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு நான் சொன்னதே கிடையாது, உன் லவ்வை நான் அக்செப்ட் பண்ணவும் கிடையாது. அப்படி இருக்கே நீ எப்படி எனக்கு வந்து ரூல்ஸ் போடலாம், என் கூட இவங்க தான் பேசணும் இவங்க தான் பேசக்கூடாது அப்படி நீ எப்படி வந்து ரூல்ஸ் பண்ணலாம்? ஸோ கேர்ள்ஸ்னால் நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும், நீ எப்படி என்ன ரூல் பண்ணலாம்? அதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படி ஸ்டன் ஆகி நிற்கிறீங்க. ஸோ மொத்த காலேஜும் உங்கள் 2 பேரையும் தான் பார்த்துட்ருக்கு. ஸோ உங்கள் அத்தை பொண்ணு, ஜிமினோட அத்தை பொண்ணு, அவளுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ நீங்கள் அவளை பார்த்து செம்மையாக முறைக்கிறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, அவன் இது வரைக்கும் என்கிட்ட அப்படி பேசினதே கிடையாது, நீ வந்ததுலேருந்து இப்படி பேசிகிட்டு இருக்கான், என்ன சொல்லி மயக்கினால தெரியாது. இங்கே பாரு ஜிமின், உனக்கு லவ் மேரேஜ் அப்படின்னா அது என் கூட மட்டும்தான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி இவகிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருக்கிறது, ஒன்றா சுற்றுறது, இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன மனுஷியாகவே இருக்க மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வந்து உங்கள் கிளாஸ்க்கு வந்து கோவமாக வந்து போயிடுறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்து அப்படி டென்ஷன் ஆகுது, உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து
லவ் அப்படின்ட்டுனா நீ என்ன மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே வச்சுருக்கீங்க. ஸோ நிறைய பேர் ஜிமினிக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அங்கே ஆன் தி ஸ்பாட்டே போயிட்டு சண்டையை போட்டு கெடுத்து விட்டுருவீங்க. அவருக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒய்யன் அப்படிங்கிறது வந்து உங்கள் மேலே ஒரு ஃபர்ஸ்ட் டே உங்களை வந்து சேவ் பண்ணார் பார்த்தீங்களா, அதுலேருந்துமே அவருக்குமே உங்கள் மேலே லிட்டில் ஆஃப் க்ரஷ் வந்து இருந்துச்சு. ஸோ அப்புறம் அந்த சீனியர்ஸ் கூட ஃபைட் பண்ணையிலுமே ரொம்ப க்ரஷ் வந்து இருந்துச்சு அவருக்கு. ஒரு பொண்ணு இவ்வளோ தைரியமாக இவ்வளோ கட்ஸாக இருக்காளே அப்படின்ட்டுன்னு. பட் உங்களோட பிஹேவியர்ஸ் கேரக்டர் வந்து அவருக்கு பிடிக்கல. ஸோ கோபப்படுறது இட்ஸ் நார்மல், பட் எல்லாருக்கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்குது. ஸோ இது வந்து அவருக்கு வந்து சுத்தமாக உங்ககிட்ட வந்து பிடிக்கல. அதனால லைட்டாக வந்து விலக வந்து பார்க்குறாரு. பட் அவர் மனசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு செம்ம ப்ரெஷர் ஆகுது, டிஸ்டர்ப்ட் ஆகுது. அப்படி கிளாஸ் ரூம்லேயே படுத்து செத்த நேரம் தூங்கிடுறீங்க. உங்களையுமே யாருமே கேட்கல. ஸோ ஸ்டாஃப்ஸ்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி அவளுக்கு வந்து கொஞ்சம் ஹெடேஜ் தலைவலியாக இருக்குது அப்படி இப்படின்ட்டுன்னு. ஒரு ஆள்கிட்ட தலைவலி, ஒரு ஆள்கிட்ட வயிற்று வலி, ஒரு ஆள்கிட்ட வாமிட் பண்ணிட்டா, ஸோ அந்த டைமில் தூங்கிட்டா அப்படி இப்படின்ட்டுன்னு வந்து சொல்லி வந்து ஓட்டிட்டாங்க. ஸோ ஈவினிங் வந்து ஆகுது, நீங்கள் கிளாஸ் ரூம்லேருந்து எல்லோரும் வெளியில் வர்றீங்க. ஸோ கீழே வந்து வர்றீங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் வர்றீங்க. அப்போயில வந்து ஜிமின் வந்து உங்கள் அத்தை பொண்ணை வந்து பைக்கில் வந்து ஏற சொல்கிறாரு. ஸோ அவர் தான் வந்து விட போகிறாரு, ட்ராப் பண்ண போகிறாரு. ஸோ அவங்க வீட்டு காலையில் வரையெல்லாம் உங்கள் அப்பா வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ ஈவினிங் டயத்தில் ஜிமினை தான் பிக்கப் பண்ண வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பார்க்க உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. அந்த பொண்ணு வந்து ஏறி வந்து உட்காரா. நீங்கள் குடுன்னு போயிட்டு ஜிமினை வந்து மறைக்கிறீங்க. என்ன பண்ணுற ஜிமின், காலையில் நான் சொன்னேன்னா இல்லை ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அழுகிற மாதிரி பேசுகிறீங்க. அப்படியே ஜிமின் சொல்கிறாரு, இவரை நான் தான் போய் ட்ராப் பண்ணணும், என்னை தான் வந்து விட சொல்லியிருக்காங்க, சும்மா அதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத ஒய்யன், அவன் என் அத்தை பொண்ணு தானு சொல்லிட்டு இருக்கேன், நான் என்ன லவ்வாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து பின்னாடி இருக்க அத்தை பொண்ணை பார்த்து வந்து சொல்கிறீங்க, அடி இறங்குடி, இல்லாட்டி மரியாதை கெட்டு போயிடும், தயவு செஞ்சு இறங்க அப்படின்ட்டு வந்து கத்துறீங்க. அப்படியே ஜிமின், தேவையில்லாமல் ஏன் ஓய் நீயும் டென்ஷன் ஆகுற, என்னே டென்ஷன் படுத்திட்டு இருக்க, தேவையில்லாத சண்டை போட்டுட்டு இருக்க, அவன் என் தங்கச்சி மாதிரி தான், ஏன் உனக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது, இது வரைக்கும் நானே உன் பைக்கில் ஏறினதில்ல, இவ எதுக்குடா ஏறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து புரியாதனமாகவே பேசிகிட்டு இருக்கீங்க. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ அந்த பொண்ணு கீழே இறங்கிற, ஜிமின்மே வந்து கீழே இறங்குறாரு. அப்படின்னு அவங்க முன்னாடி வந்துட்டு கை இது பண்ணி ஆக்ஷன் பண்ணி வந்து பேசுகிறாரு. உனக்கு ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா, நான் தான் சொல்கிறேன்ல, இப்படிலாம் பண்ணேன்னா சத்தியமாக உண்மையில எனக்கு கொஞ்சம் கூட இருக்க அந்த வந்து பிடிச்சிருக்கு ஒய்யன் அப்படிங்கிறது கூட எனக்கு போயிடும். இப்படிலாம் பிஹேவ் பண்ணாது, இப்படிலாம் வந்து ஒருத்தவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்னே தான் நீ லவ் பண்ணணும் அப்படின்ட்டு இப்படி மென்டல் டார்ச்சர் பண்ணாத. ஸோ நான் ஒன்றும் நீ லவ் பண்ணல, நீ சொல்கிறதுக்கெலாம் வந்து நான் ஆமா சாமி போடுறதுக்கு, நான் ஜஸ்ட் இங்கே படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அதே மாதிரி தான் நீயும், உனக்கு எனக்கும் ஒன்றுமே கிடையாது, தெரியாமல் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்து உன்னை சேவ் பண்ணி ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிட்டது ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, இத்தனை நாள் நான் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தேன், எந்த பொண்ணுகிட்ட இது போயிட்டு அந்த பொண்ணுக்காக எனக்காக இப்படி பேசியிருக்கியா, ஆனால் இவ வந்ததுலேருந்து இப்படி பண்ணிகிட்ருக்க, என்ன நடக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுருங்க. ஜிமினுக்கு வந்து கோவம் வந்துடுது, ஓங்கி வந்து சடான்னு ஒரு அரை வந்து அரைஞ்சிடுறாரு. ஸோ நீங்கள் அவர்கிட்ட வந்து அந்த மாதிரி திருப்பி அடிக்கிற அந்த மாதிரிலாம் இல்லாமல், ஸோ கண்ணெல்லாம் கலங்குது. இது வரைக்கும் உங்களை யாருமே அடித்தது கிடையாது, வீட்டில் அம்மா அப்பா யாருமே வந்து உங்களை வந்து அடித்தது கிடையாது. நீங்கள் ஏன்னா ஒரு பொண்ணு அப்படிங்கிறனால ஓவர் செல்லம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் கிட்ட தான் அடி வாங்கியிருக்கீங்க. ஸோ கண்ணெல்லாம் கலங்குது. உங்கள் ஃப்ரெண்ட் மீனா எகுறா, என்னடா அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்பையில வந்து இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, உன் ஃப்ரெண்டை மரியாதையை கூட்டிகிட்டு போயிடு, இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண சத்தியமாக எனக்கு இவ்வளோ பிடிக்கவே செய்யாது, ஏன்டா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இருக்குது, என் ஃபேஸ் என் மூஞ்சிலே முடிக்காத ஒய்யன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுரு, சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஜென்மத்தில் உன் மேலே எனக்கு லவ்வே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பொண்ணை வந்து ஏற்றிட்டு வந்து போயிடுறாரு. ஸோ சொன்ன மட்டும் உங்களுக்கு மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்குது, இந்த ஜென்மத்தில் எனக்கு வந்து உன் மேலே லவ்வே வராது அப்படின்னு சொன்னதே உங்களுக்கு மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து அப்பப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யாருக்கிட்டேயுமே பேசாமல் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்து போகிறீங்க. ஸோ உங்கள் வீட்லேயே ட்ரிங்க்ஸ்லாம் வந்து வச்சுப்பாங்க, உங்கள் அப்பா வந்து அடிப்பார். ஸோ ட்ரிங்க்ஸு ஸோ எப்படின்னா வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு மீட்டிங்காக அப்ராட் போயிருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு செம்மையாக வந்து சரக்கை வந்து சும்மா சூப்பராக உட்காந்து அடிச்சுட்டு இருக்கீங்க, பரம்பரை குடிகாரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்கள் அம்மா எப்போதுமே லேட்டாக தான் வருவாங்க, அங்கே
இருப்பாங்கங்க, மீட்டிங்ஸ் அப்புறம் வந்து நிறைய ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் வருவாங்க. அதுவும் இல்லாமல் அப்பா வந்து மீட்டிங்க்கு வந்து அப்ராட் போயிருக்கனால வந்து ஆஃபீஸ் அந்த ஒர்க்கையுமே பார்த்துட்டு ஸோ லேட்டாக தான் வருவாங்க. நீங்கள் செம்மையாக உட்காந்து குடிக்கிறீங்க. உங்கள் வீட்டில் வந்து மேட்ஸ் யாருமே இதை பற்றி எதுவுமே பேசவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. ஏன் இப்படி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் அப்படி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். செம்மையாக குடிச்சிட்டு உங்கள் வந்து தள்ளாடி ரூமுக்கு வந்து போயிட்டு ஸோ உங்கள் கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டே வந்து சொல்கிறீங்க, ஏன் உனக்கு அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டான்டி, அது ஒன்றே போய் அது அந்த மூஞ்சிக்காக பிடிக்கலன்னு சொல்லிட்டான், இந்த ஜென்மத்தில் உன் மேலே லவ்வே வராதுன்னு சொல்லிட்டான்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ளவர் ஜாடி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படியே அந்த மிரர்லேயே வந்து அடிக்கிறீங்க. ஸோ அப்படியே பீஸ் ஆகுது. ஸோ அந்த பீஸ் அப்படியே வந்து உங்கள் ஃபேஸ்லலாம் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகுது. அதுலேருந்து ஒரு பீஸை வந்து எடுத்து ஸோ கையை வந்து கட் பண்ணிட்டீங்க. சூசைட் அட்டெம்ப்ட். ஸோ பிளட் ரொம்ப லாஸ் ஆகுது. நீங்கள் ஆல்ரெடி ட்ரிங்க் பண்ணியிருக்கனால ஸோ ரொம்ப தலை வந்து சுற்றுது. உங்களால் நிற்கவே வந்து முடியல. ஸோ அப்போ கார் சவுண்டு வந்து கேட்குது, உங்கள் அம்மா தான். ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஸோ அன்கான்ஷியஸ் ஆகிட்டு கீழே வந்து விழுந்துடுறீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க, பார்த்தா வரிசை பாட்டில் 10 பாட்டில்கிட்ட அடுக்கியிருக்கு. ஸோ எல்லாத்தையும் குடிச்சு ஒன்று பாதி குடிச்சிருக்கீங்க, ஒன்று ஃபுல்லாக குடிச்சிருக்கீங்க. அப்போயே தெரிஞ்சிருக்கு. ஸோ சரி நீங்கள் ஏதோ ஒரு மைண்ட் டென்ஷனில் வந்து குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃப்ரெஷ்அப்லாம் வந்து டக்கு டக்குன்னு ஆகிட்டு உங்கள் ரூம் கிட்ட வந்து பார்க்குறாங்க. ஸோ லைட்டாக ஓப்பனாக இருக்குது. சரி என்ன டென்ஷனில் இருக்கான்னு தெரியலையே, ஜிமின் பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வராங்க. அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப், ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க, நீங்கள் எல்லாமே வந்து சொல்லுவீங்க. ஸோ உள்ளே வந்து பார்க்குறாங்க, அந்த மிரரோட பீஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து கிடக்கு. ஸோ ஓவர் பிளட்டு வந்து லாஸ் ஆகி உங்கள் ஹேண்ட்லேருந்து ஸோ நீங்கள் அன்கான்ஷியஸாக கீழே கிடக்கிறத பார்த்து செம்ம ஷாக் ஆகிட்டு கத்துறாங்க. ஸோ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களை பறக்க அள்ளிட்டு ஓடுறாங்க. ஸோ உங்களுக்கு மூச்சு வந்து இருக்குது, பட் வந்து அன்கான்ஷியஸ்லேயே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ செல்லமாக வளர்த்து ஒத்த பொண்ணு அப்படிங்கிறதுனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து ஸோ இப்படி இருக்க நிலமையில உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பாவுக்குமே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அவருமே டக்குன்னு வந்து டிக்கெட் வந்து போட்டுட்டு கிளம்புறாரு. ஸோ உங்களை போயிட்டு வந்து ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போயில் வந்து டாக்டர் சொல்கிறாங்க அவங்க ஓவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து அவங்க வந்து ஹேண்டை வந்து கட் பண்ணவுமே அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. ஸோ டைம் கார்டு அந்த நரம்பை மட்டும் அவங்க வந்து கட் பண்ணல, இல்லைனா வந்து கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டுனா அவங்க வந்து குடிச்சிருந்ததுக்கு அதுக்கும் இந்நேரம் வந்து இறந்தே போயிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு லக்கி டைம் உங்களை வந்து காப்பாற்றிருச்சு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அம்மாவுமே வந்து ப்ரேயர் வந்து பண்ணிவிட்டு ஸோ என் பொண்ணை காப்பாற்றினதுக்கு நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க வந்து உள்ளே வர்றாங்க. ஸோ சம் டேப்லெட்ஸ்லாம் வந்து போட சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. என்னை எதுக்குமா காப்பாற்றினீங்க, எனக்கு இருக்கவே பிடிக்கல, ஜிமின் வந்து சொல்லிட்டான் இனிமேல் இந்த ஜென்மத்திலே எனக்கு வந்து உன் மேலே லவ் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வாழாத வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ட்டு வந்து கத்துறீங்க. ஸோ அப்போலாம் அவங்க அம்மா வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அவன் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணான்னு சொல்கிறிய, அப்போ இவ்வளோ வருஷம் நான் உனக்கு கஷ்டப்பட்டு எவ்வளோ வளர்த்துருப்பேன், எவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பேன், அப்போ நீ இல்லைன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் நீ யோசிச்சியாடி அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாருன்ட்டுன்னு. ஸோ மேரேஜ் ஆகிட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி நான் வந்து உன்னை பெற்றெடுத்தேன், எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு தெரியுமா அந்த ப்ரெக்னென்சி டயத்தில் உங்கள் அப்பா. ஸோ என்ன பொண்ணோ பையனோ எதாக இருந்தாலும் நம்ம பொண்ணு தானே புள்ள தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வயிற்றில் இருக்கும்போதே நான் அவ்வளோ கேரிங்காக பாசமாக வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ பிறந்தக்கப்புறமே அப்படி தான். இது வரைக்கும் நீ ஒரு வார்த்தை கூட நான் வந்து ஹார்ஷாக பேசினது கிடையாது, அப்பாவும் பேசினது கிடையாது. உனக்கு அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்துருக்கோம், எங்களை மீறியாடி அவன் உனக்கு வந்து பெருசாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள வந்து சமாதானமே படுத்த முடியல, பட் ரொம்ப கஷ்டப்படுத்த வந்து சமாதானப்படுத்துறீங்க. எனக்காக வந்து இந்த டேப்லெட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் வந்து போட சொல்கிறாங்க. நீங்களுமே வந்து போடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்கள் கேங்ஸ் அப்புறம் வந்து ஜிம்மினுக்குமே நியூஸ் வந்து போயிடுது. அவருமே பறக்க வந்து ஓடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வர்றாங்க. ஸோ ரொம்ப கம்பல் பண்ணி இந்த ரூமுக்குள்ளே வந்து வந்துட்டாங்க.
நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து பார்த்துட்டு பேசிகிட்ருக்கீங்க. அப்போல உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தி லில்லி வந்து சொல்கிறா, என்ன மச்சான் எவ்வளோ தைரியமான ஆள், இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கோலத்தனமான வேலையை பண்ணிட்டியே அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறா. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க தெரியாமல் பண்ணிட்டேன்டி, ஸோ குடி போதையில் ஐம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சாரி கேட்குறீங்க. அப்படி ஜிமின் வந்து நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அவரை பார்க்காத மாதிரி திரும்பிட்டீங்க. அவருக்கு வந்து இது லைட்டாக வந்து ஹர்ட் ஆகுது. இப்போ ஏன்னா ஜிமின் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் அவர்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. அவர் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து உங்கள் கையை வந்து பிடிக்கிறாரு. ஸோ நீங்கள் தட்டி விட்டுறீங்க. சரி ஒயன், உனக்கு வந்து என் மேலே கோவம் இருக்குதா? ஸோ நான் உன் லவ் அக்செப்ட் பண்ணிக்காமலாம் இல்லை, நீனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் உன்னோட கேரக்டர் உன்னோட பிஹேவியர்ஸை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது. நீ இப்போவே நான் வந்து ஓகே சொல்லாத அப்போவே வந்து இவ்வளோ பொசசிவ் ஆகிற எனக்கு புரியுது. நீ வந்து என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கே, அவ்வளோ பொசசிவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொசசிவ் இந்த லவ்வே வந்து நாளைக்கு நம்மளை பிரிச்சிரும். எதுக்கு எடுத்தாலும் சண்டை வரும். நீ பேசக்கூடாதுன்னு சொல்கிறது ஓகே தான். அதுக்காக அவங்கள்ட்டே போய் சண்டை போட்டுட்டு டென்ஷன் படுத்துகிற ஓயேன்னு நீ கொஞ்சமாச்சும் உன்னோட பொசசிவ் உன்னோட கோவத்தை குறைச்சிட்டேன்னு வச்சுக்கோவேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த ஒரு உன்னோட முன் கோவம் ஜாஸ்தியான கோவத்தினால தான் வந்து நான் அவாய்ட் வந்து பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பேசினேன். மற்றபடி வந்து உன் மேலே எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் இல்லாமலாம் இல்லை. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஆசை தான் உன்னைய வந்து சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிவிட்டு லவ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு உனக்கு மேரேஜ் பண்ணி உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு எனக்கு நிறைய ஆசை இருக்குது. ஆனால் உன்னோட பிஹேவியர்ஸ் தான் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நீ கோவப்படுறது நான் தப்புன்னு சொல்லலை. இந்த கோவமே நாளைக்கு வந்து நம்மளை பிரிச்சிரும். ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் நீ கோவத்தில் சொல்லிட்டு போயிடுவேன், லெட்ஸ் பிரேக்கப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போயிடுவேன். அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்ல ஒன்ஸ் வந்து விட்டு போயிடுச்சுன்னா அது வந்து திரும்ப சேர்ந்தாலும் அது உறுத்திட்டே தானே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து உன்னை அவாய்ட் பண்ண. மற்றபடி உனக்கு பிடிக்காமலாம் இல்லடி. அதுக்கேண்டி நீ இப்படி பண்ணி கையெல்லாம் கிழிச்சு சூசைட் அட்டன்லாம் பண்ணியிருக்க. நீ இல்லாட்டி நான் எப்படி இருப்பேன் அப்படின்ட்டு வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நீங்கள் அவரை பார்த்து சரி அழுது என்னை சமாளிக்காத, என்ன அழுது எமோஷனல் போட்டு என்னை வந்து இது பண்ணுறியா? நான் எவ்வளோ கோவப்படுறேனோ அந்தளவுக்கு நான் சென்சிட்டிவான பர்சன் ஜிமின். கோவம் வந்து நியாயமாக தான் படுவேன். நீ எனக்கானவன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கோவப்பட்டனே அப்படி. ஆனால் இந்த ஜென்மத்தில் எனக்கு வந்து உன் மேலே லவ்வே வராதுன்னு சொன்னதே எனக்கு திருப்பி மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அவன் இல்லாத வாழ்க்கை உனக்கு எதுக்கோ? ஏன்னா நான் சூசைட் வரைக்கும் போயிட்டேன். ஐம் ரியலி சாரி, நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் ஜிமின் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்படியே ஜிமின் வந்து ஐ லவ் யூ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஐ லவ் யூ டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. அச்சோ சேர்ந்துட்டீங்க. எப்படியோ வந்து சேர்ந்து வந்து வச்சுட்டேன். திஸ் இஸ் ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்து ஒய்யனை வந்து ரக்கடாக போடுங்க, அந்த மாதிரி ஓவர் பொசசிவ் ஆகுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஸ்டோரி வந்து நான் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஜிமின் நெக்ஸ்ட்டு ஜேகே ஒன் ஷாட்டோட நான் வந்து வரேன். நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ல வந்து மீட் பண்ணலாம். ஸோ அண்ட் வந்து நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு பிளைண்ட் காதல்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டு சேனலில் ஒரு வாட்டி யோசிச்சு ஒரு 3 or 4 பார்ட்ஸ் வந்து போட்டேன்டா. அது பழைய சேனலில். ஸோ பங்டன் கிடையாது, அதுக்கு முந்தின உள்ள சேனலில். பட் எனக்கு அந்த சேனல் கண்டினியூஸாக அந்த மாதிரி போட முடியல. அது ஒரு மினி சீரீஸ் மாதிரி தான். ஸோ பிளைண்ட் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து இந்த சேனலில் போடுவோமா அப்படின்ட்டு வந்து கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக வந்து இருங்கடா. ஸோ லவ் யூ ஆல். அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாவோட ஐடியோட லிங்க்கும் வந்து நம்ம சேனலில் அபோட்டில் வந்து இருக்குது. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எஃப்எஃப் ஃபார் ஒன் ஷாட்டில் வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, லவ் யூ.